Hello, friends. Welcome to Silly Tunes TV. Please subscribe, like, and share. Thank you. அது ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவே அமைஞ்சிருந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே சிவப்பு நிறத்தை பார்த்து ரொம்பவும் பயந்தாங்க. விவசாயத்தை அடித்தளமா கொண்ட அந்த கிராமத்து மக்கள் யாருமே சிவப்பு நிறத்துல எந்த ஒரு பொருட்களையுமே விளைவிக்கிறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஊர் மக்கள் ஒரு சமயம் வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு திரும்பி இரவு நேரத்துல வந்துட்டு இருந்த டைம்ல காட்டுக்குள்ள இருந்த காட்டேரி அவங்களையெல்லாம் அடிச்சு கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டேரிகள் பார்க்கறதுக்கு சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. அவங்கெல்லாம் இறந்த செய்தியை கேட்டதும் அவங்களோட உறவினர்கள் எல்லாம் ரொம்பவும் சங்கடத்துல அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூடி அந்த காட்டேரியோட தலைவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஊர் மக்கள் ஊரை விட்டு காட்டுக்குள்ள போகாத வரைக்கும் அந்த காட்டேரி உள்ள வராது. இதுதான் அந்த ஒப்பந்தம். அதுக்கப்புறமா ஊரை சுத்தியும் ஒரு வேலிகள் போடப்பட்டுச்சு. ஊரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு காவலாளிய போட்டாங்க. அவரு அந்த ஊரை பாதுகாத்தாரு. அந்த காட்டேரிகள் ரத்தத்தை குடிக்கிறதுனாலையும் அது பார்ப்பதற்கு சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனாலையும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சிவப்பு நிறத்தை கண்டாலே ரொம்பவும் பயந்தாங்க. அதனாலேயே அந்த ஊர் மக்கள் யாரும் வெளியூருக்கு போகாம அங்க விளைவிக்கிறதையே சாப்பிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அக்கா, இங்க பாரு, அழகான ரோஸ் பூ பூத்திருக்கு பாத்தியா? மீனு, அது பக்கம் போகாத. அது பார்க்கறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்கு. அது அல்லாம அது சிவப்பு நிறத்துல இருக்கு. அம்மா சிவப்பு நிறத்துல எந்த பூக்களையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ அது பக்கம் போகாத. இல்லக்கா, அது ரொம்பவும் அழகா இருக்கு, நான் அதை பறிக்க போறேன். மீனு, சொன்னா கேளு, அதோட பக்கத்துல போகாத, அது ரொம்பவும் ஆபத்தானது. மீனு. திடீர்னு அங்க வந்த மீனுவோட அம்மா வேக வேகமா வந்து அந்த பூக்களை பறிச்சு ஒரு குழி உண்டாக்கி அந்த குழிக்குள்ள அந்த பூக்களை போட்டு அவங்க மூட ஆரம்பிச்சாங்க. மீனு, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது, சிவப்பு நிற பூக்களை பறிக்க கூடாதுன்னு. இந்த ஊருக்குள் நடந்த அசம்பாவிதங்களும் ஆபத்துக்களும் உனக்கு தெரியும் அல்லவா? அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைய பிடிச்சு அவங்க அம்மா இழுத்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதே ஊர்ல ஒரு தனசேகரன் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு மகள் இருக்கா. அவளுக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஆனா அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணா கண் பார்வை சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதுக்காக அவன் நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தான். தனசேகரன் அவனோட தோட்டத்துல நெல்கள் பாய்ச்சிருந்தான். அது விளைஞ்சு அறுவடைக்கு தயாரானதும் அவனுக்கு அதை விற்றா கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்த பணத்தை வச்சு தன்னோட மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான். அவன் நினைச்சது போலவே நெற்பயிர்கள் எல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராகி இருந்துச்சு. எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு அவன் ஒரு மூட்டைகளில் தயாராகி வச்சிருந்தான். இந்த நெல் பயிர்களை எல்லாம் வெளியூர்ல கொண்டே விற்றா நிறைய பணம் கிடைக்கும். ஆனா நம்ம இந்த ஊரை விட்டு வெளியில போக முடியாத காரணத்தினால அதை இந்த ஊர் மக்களுக்கு தான் வித்தாகணும். ஆனா இந்த ஊருக்குள்ள கொடுத்தா பணம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மருத்துவ செலவுக்கு பத்தாதுன்னு அவன் யோசிச்சுட்டு நின்றுருந்தான். இந்த நெற்பயிர்களை எல்லாம் இந்த ஊருக்குள்ளேயே கொடுத்தா பணம் குறைவாக தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை கொண்டு போய் வெளியூரில் விற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் மனைவி கிட்ட சொன்னான். ஆரம்பத்தில் பயந்த அவனோட மனைவி அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணோட நிலைமையை நினச்சி அவளும் அதுக்கு சம்மதிச்சா. அவன் மறுநாள் ராத்திரியே நெல் மூட்டைகள் எடுத்துட்டு ஊர் எல்லையை பார்த்து புறப்பட்டான். அவனுக்கு பயங்கள் இருந்தாலும் தன்னோட பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு
தைரியத்தை வர வச்சுட்டு காட்டுக்குள்ளே புறப்பட்டான். அன்னைக்கு நடு இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கின நேரமாக பார்த்து நாய்கள் ரொம்பவும் கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த நாய்கள் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து ரொம்பவும் அலறுச்சு. காலையில் எழுந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் காவலாளியை கூப்பிட்டு அந்த சத்தத்துக்கான காரணத்தை அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவரு, நான் இரவு முழுவதும் தூங்காம இருந்து ஊரை பாதுகாத்ததாகவும் என்னை மீறி எந்த ஒரு உருவமும் உள்ள வரலனும் அவரு சொன்னாரு. அடுத்த நாள் இரவு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தங்களோட வேலைகளை முடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல அந்த காவல்காரர் ஊருக்கு வெளியே நின்று காவல் காத்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல மழை வர்ற மாதிரி இடிகள் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. தூரத்துல ஏதோ அலறல் சத்தம் கேட்டுச்சு. கவனிச்சு பார்த்தப்ப அந்த வேலியை தாண்டி காட்டேரி உள்ள வர்றத அந்த காவலாளி கவனிச்சான். உடனே அவன் அங்கிருந்த மணிய வேகமா அடிச்சு ஊர் மக்களுக்கு தகவலை தெரிவிச்சான். அந்த மணியோட ஓசையில எல்லா மக்களும் உணர ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு எழுந்த மக்கள் கையில தீப்பந்தத்தை எடுத்து அந்த காட்டேரியை எதிர்கொள்ளறதுக்கு தயாராக நின்னாங்க. தனசேகரன் இன்னும் வீடு திரும்பாதனால அவரோட மனைவியும் மகளும் பயத்தோட எரியிற நெருப்பை கையில வச்சுட்டு நின்றுருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள வந்த அந்த காட்டேரி வழியில ஒரு ஆடை பார்த்து அதை அடிச்சு அதை கொன்று அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது அங்கிருந்து போய் தனசேகரன் வீட்டோட கதவை வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே இருந்த அவரோட மனைவியும் மகளும் ரொம்ப பயத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள வந்த அந்த காவலாளி தனசேகரன் வீட்டு கதவை அந்த காட்டேரி தட்டுறத பார்த்ததும் ஓடி போய் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் எரியிற நெருப்பை எடுத்துட்டு அந்த காட்டேரி எதிர்கொள்றதுக்காக வந்தாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வர்ற சத்தத்தை கேட்டதும் அந்த காட்டேரி அவங்கள பார்த்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட பக்கத்துல நடந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊர் மக்கள் தைரியத்தோட அதை எதிர்த்து நின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க கையில் இருக்கிற தீப்பந்தங்களை ஒன்று ஒன்றா அந்த காட்டேரி மேலே வீச ஆரம்பிச்சாங்க. அந்த தீயோட தாக்கத்தை தாங்க முடியாம அலற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. தீயோட சூட்டுல அந்த காட்டேரி அலறிக்கிட்டு அதே இடத்துல இறந்து போச்சு. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற சமயத்துல தூரத்துல யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. தனசேகரன் அங்க வந்தான். வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். நான் அந்த எல்லையை விட்டு போகாம இருந்திருந்தா இந்த காட்டேரி உள்ள வந்திருக்காது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு அவன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். அதுக்கு அந்த ஊர் மக்கள், தனசேகரன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ உன்னோட பொண்ணோட மருத்துவ செலவுக்காக தானே இப்படி பண்ணன. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த காட்டேரியை நம்ம எல்லாரும் கொன்னுட்டோம்ல, அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க.